வீரன் அத்தியாயம் 123 மறைக்கப்பட்ட வரலாறு வானுலக ரகசியம். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதை குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகமே ஒரு புதிய விடியலை சந்தித்துக் கொண்டிருந்தது. சதுரன் வரைந்த அந்த வெள்ளி நிற மந்திர எழுத்துக்கள் ஆதித்யாவின் சிதைந்த நரம்புகளை பிணைத்து அவனது ஆன்மாவை மீண்டும் ஒருமுகப்படுத்தியது. வெளியில் நிஜ உலகில் பனிப்பிரதேசத்தின் தரைப்பகுதியில் மயங்கி கிடந்த ஆதித்யாவைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல் நீல நிற ஒளி படர்ந்திருந்தது. யாழி ஓடி வந்து அவனை தொட முயன்றபோது அந்த ஒளி அவளை மென்மையாக தடுத்தது. யாரும் அவனை தொடாதீர்கள் என்று கத்தினார் ஆசிரியர் வரதன். அவரது கண்கள் ஆதித்யாவின் விரலில் இருக்கும் அந்த பிரபஞ்சகால மோதிரத்தையே உற்று நோக்கின. அதை கண்ட வரதன், இவனுக்குள் இருப்பது யாராரோ, இவனுக்குள் இருந்து இவனை ஆட்டி வைக்கிறார்கள் யாரோ, இவனுக்குள் இருந்து இவனை ஆட்டி வைக்கிறார்கள். இப்போது அவனது உடல் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அவன் உடலில் எப்போது ஏதோ அதீத சக்தி அவனது உடலை மறுசீரமைப்பு செய்கிறது. இப்போது நாம் குறுக்கிட்டால் அது அவனது உயிருக்கே ஆபத்தாக முடியும். அதே சமயம் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் சதுரன் அந்த விசிறியை அசைத்தபடி டிராகன் பீஸ்டை பார்த்து புன்னகைத்தார். டிராகன் பீஸ்ட், உனது சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஒரு இறந்த ஆத்மா எப்படி மற்றொருவரின் ஆத்ம உலகிற்குள் உருவமாக வர முடியும் என்றுதானே யோசிக்கிறாய்? இது ஆத்ம பரிமாற்ற கலை. ஆதித்யா தனது ஆன்மாவை என்னுடன் இணைக்க சம்மதித்த அந்த வினாடியே நான் இந்த மோதிரத்தின் சிறையிலிருந்து விடுபட்டு அவனது ஆன்மீக துணையாக மாறிவிட்டேன். இனி நான் அவனது நிழல் என்றார் சதுரன். டிராகன் பீஸ்ட் வியப்புடன் கேட்டது, அப்படியென்றால் ஆதித்யா இனி சாதாரணமாக தனியாக செயல்பட முடியாதா? அதில் உன்னுடைய அதிகாரமும் குறுக்கிடும் இருக்குமா என்று கோபத்துடன் அவரை பார்த்து முறைத்து கொண்டு கேட்டது. அதற்கு சதுரன் பொறுமையாக புன்னகைத்தபடி, அப்படி கேட்டால் அதற்கு என்னிடம் இப்போது பதில் இல்லை. ஒருவேளை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இது என்ன பதில்? உனக்கு உதவி புரிந்தவருக்கு நீ செய்யும் நன்றி கடனாய் இது என்று மீண்டும் டிராகன் பீஸ்ட் உக்கரத்துடன் சதுரனை பார்த்து கேட்க, கோபம் கொள்ளாதே குழந்தை, நீ யார் என்பதும் எனக்கு தெரியும். உன்னிடம் இப்போது எந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. பொறுமையாக இரு. நான் ஒன்றும் உங்களுக்கு எதிரியோ அல்லது தீயவனோ அல்ல என்று கூறி முடித்த சதுரன் மேலும் தொடர்ந்தான். நான் ஏன் அப்படி கூறினேன் என்றால், ஏனெனில் எனது சக்தியை நான் வெளிப்படுத்த சில காரணங்கள் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் என்னால் ஆதித்யாவுடன் இணைந்து செயல்பட முடியும். இல்லையெனில் நான் வேடிக்கையும் ஆலோசனைகள் மட்டுமே அவனுக்கு கொடுக்க முடியும் என்றது. இதை கேட்டு டிராகன் பீஸ்டுக்கு மிகவும் அதிக கோபம் வந்தது. ஆதித்யாவின் உண்மையான லட்சியம் டிராகன் பீஸ்ட் மற்றும் யாழிக்கு மட்டுமே தெரியும். இப்போது பிரபஞ்சகால விண்வெளி மோதிரத்தின் வாரிசாக மற்றொருவன் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்தில் இருப்பது டிராகன் பீஸ்டிற்கு பிடிக்கவில்லை. அது கோபத்துடன் அவனை முறைத்தது. முன்பு இருந்த சதுரனின் சக்தியின் ஆதிக்கம், அழுத்தம் இப்போது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் இல்லை. காரணம் ஆன்மாக்களின் இணைவு. ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மா தீண்டாத அளவிற்கு இரண்டும் ஒன்றிணைந்து விட்டது. இவ்வாறு ஒன்றிணையும் என்பதை நானும் இதுவரையில் கேள்விப்பட்டதில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. நான் எண்ணியது அந்த வாகை அசுரனை விரட்டவோ அல்லது அழிக்கவோ ஆதித்யாவின் உடல் ஒத்துழைக்கும் என்றுதான். ஆனால் அது எனக்கு ஒரு பாதையை திறக்கும் என்று நான் சிறிதும் யோசிக்கவில்லை என்று சதுரன் கூறினான். பாதையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. டிராகன் பீஸ்டின் பின் ஆதித்யாவும் அப்போது அந்த இடத்தில் தோன்றினான். ஆதித்யாவுடன் வெளியில் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஆதித்யாவின் ஆன்மா இப்போது அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் தோன்றியது. அவன் இவர்கள் அருகில் வந்து கொண்டே கேட்க, ஆம் ஆதித்யா, உன்னிடம் ஏதோ விசேஷமான சக்தி இருக்கிறது. அதுதான் காலத்தை கடந்து எனக்கான இடத்திலிருந்து வருவதற்கான வாயிலை திறந்தது. அதன் வழியாகத்தான் நான் இப்போது இங்கு வந்தேன் என்று கூறினான். ஆதித்யா தன் கண்களை மூடி என்ன நடந்திருக்கும் என்று அவனது உணர்வுகள் மூலமாக ஆன்மீக ஆத்ம உலகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தான். அவன் சிறிது அதிர்ந்துதான் போனான். யாருக்கும் நிகழாத ஒரு நிகழ்வு அது அவனுக்கு நடந்திருந்தது. ஆத்மாக்கள் உலகத்தின் நுழைவு கதவுகளை ஆதித்யாதால் இப்போது திறக்க முடியும் என்பதுதான். எப்படி என்னால் இது முடிந்தது? எனக்கே தெரியாமல் எப்படி இவர் இருந்த ஆத்ம உலகத்திலிருந்து இவரை இங்கு கொண்டு வர முடிந்தது என்று அவன் தீவிரமாக யோசித்தபோது அவனுக்கு ஒன்று தெரிந்தது. சாதாரணமாக அதை செய்ய முடியாது என்பது. அது திறக்க அவன் மிகவும் கடினமான அழுத்தத்தையும் சக்தியின் எல்லையையும் அடைய வேண்டும். அப்போது அவனுக்கு ஏற்படும் அந்த அழுத்தத்தின் காரணமாக பிரபஞ்ச காலக்கள் மற்றும் பிரபஞ்ச வெடிப்புகளின் மூலமாக
அவனுக்கு தேவையான மற்றும் உதவியால ஒரு ஆத்மாவை அவனால் வரவழைக்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அதை கண்டவன் திடுக்கிட்டு கண்களை திறந்து சதுரனையும் டிராகன் பீஸ்டையும் பார்த்தான். என்ன நடக்கிறது என்று டிராகன் பீஸ்ட் பதற்றத்துடன் ஆதித்யாவின் அருகில் சென்று, என்ன ஆதித்யா, என்ன ஆனது? எதற்காக நீ இவ்வாறு திருதிருவென்று முழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. ஆனால் ஆதித்யா வெளியில் ஏதும் கூறவில்லை. அவன் வெறுமனே, நம்முடைய ஆன்மீக ஆத்ம இணைவு இவ்வாறு உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான் என்று கூறி சதுரனை பார்த்தான். ஆனால் சதுரனின் முகம் முழுமையாக தெரியவில்லை. அதற்கு பதிலாக அவர் வெண்மை நிற உருவமாக மட்டுமே அவனுக்கு காட்சியளித்தது. ஆதித்யா சதுரனை பார்த்து, சரி, எனக்கு ஒன்று புரியவில்லை, அதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று கூறினான். என்ன ஆதித்யா, எதுவாக இருந்தாலும் கேள், நான் உனக்கு கூறுகிறேன் என்றான் சதுரன். அந்த வாகை ராட்சசன் சொன்ன ஒப்பந்தம், அது எதை குறிக்கிறது? மேலுலகத்தினர் ஏன் இந்த நித்திய மோட்சம் மருந்திற்காக இவ்வளவு துடிக்கிறார்கள்? சதுரனின் முகம் சட்டென கடுகடுத்தது. அவர் வானத்தை பார்த்தார். அங்கே ஆதித்யாவின் ஆன்மீக உலகம் இப்போது முன்பை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக விரிந்திருந்தது. அது ஒரு கசப்பான வரலாறு என்று கூறத் தொடங்கினார் சதுரன். சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வானுலகத்திற்கும் கீழுலகத்திற்கும் இடையே ஒரு பெரும் போர் மூண்டது. அப்போது தேவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை விடவும் வீரியம் மிக்கதாக இந்த நித்திய மோட்சம் மருந்து கருதப்பட்டது. ஏனெனில் தேவர்கள் மற்றும் கடவுள் நிலை அந்தஸ்தை பெற்றவர்கள் கூட இந்த மருந்துக்கு இருக்கும் சக்தியின் அளவிற்கு வளர்ந்ததில்லை. காரணம், அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்களிலிருந்து மரணத்திலிருந்தும் தப்பிக்க இது மாதிரியான அபூர்வமான மருந்துகள் மேலுலகத்தினருக்கு தேவைப்பட்டது. ஆனால் இதில் அவர்களுக்கு துரதிருஷ்டநிவசமான விஷயம் என்னவென்றால், இதை முதல் உலகத்தில் மட்டுமே தயாரிக்க முடியும். உலகங்களை படைத்த கடவுள்கள் ஒரு வரம்பை நிர்ணயித்து தடுப்பை அமைத்திருந்தனர். அதுதான், சக்திசாலியாக மாறுபவர்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கும் சக்தியில் குறைந்தவர்களை துன்புறுத்தவோ அல்லது அழிக்கவோ கூடாது என்பதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த சில பொருட்கள் கீழ்மட்டத்திலிருந்து கிடைக்கும்படியாக படைத்தனர். ஆகையால் மிக முக்கியமான மற்றும் அபூர்வ பொருட்கள் முதல் உலகத்தில் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு உலகத்திற்கும் அவ்வாறு மாறுபடும். இது ஒருவரை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்துச் செல்லும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை தவறான முறையில் பயன்படுத்தினால் ஒருவரின் ஆன்மாவை சிதைத்து அவர்களை ஒரு ஆன்மா இல்லாத போர் இயந்திரமாக மாற்ற முடியும். இதை கேட்ட டிராகன் பீஸ்ட் அதிர்ச்சியில் உறைந்தது. அப்படியென்றால் ஆதித்யா தயாரித்த மருந்து ஒரு அழிவு ஆயுதமா? இல்லை என்று உரக்கச் சொன்னார் சதுரன். ஆதித்யா தயாரித்தது அதன் தூய நித்தியா மோட்சம் எனும் மருந்து தூய பண்பு கொண்டவை. ஆனால் மேலுலகில் இருக்கும் சில இருண்ட சக்திகள் இந்த மருந்தின் சூத்திரத்தை கைப்பற்றி அதன் மூலம் ஒரு அழியாத அசுர படையை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். அன்று நான் அந்த வாகை ராட்சசனை தோற்கடித்தபோது எனது அரசர் அவனது எஜமானர்களுடன் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த மருந்து மீண்டும் பூமியில் உருவாக்கப்படும் வரை அவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்பதே அது. இதுவரையிலும் மேலுலக கீழுலக போர் நடைபெறாது என்பதுதான் அந்த ஒப்பந்தம். ஆனால் இப்போது நீ அதை உருவாக்கிவிட்டாய். அதனால் அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி போர் தொடங்கும். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே திடீரென ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகம் அதிரத் தொடங்கியது. தூரத்தில் சோர்ந்திருந்த அந்த மர்மமான மூங்கில் மலர் வேகமாக வளரத் தொடங்கி அதன் இதழ்களிலிருந்து தங்க நிற துகள்கள் வெளியேறின. நிஜ உலகில் ஆதித்யா மெல்ல கண்களை திறந்தான். அவனது கண்கள் இப்போது பழையபடி கருமையாக இல்லை. அதில் ஒரு மெல்லிய நீல நிற மின்சாரம் பாய்வது போல் மின்னியது. அவன் மெல்ல எழுந்து அமர்ந்தான். அவனது உடலில் இருந்த காயங்கள் மாயமாய் மறைந்திருந்தன. அவன் அருகில் இருந்த அந்த நித்திய மோட்சம் மருந்து அடங்கிய பாத்திரத்தை தன் கையில் எடுத்தவன் அனைவரையும் ஒருமுறை பார்த்தான். அனைவர் முகமும் வெளிரி பயத்தில் உறைந்திருந்தது. அது ஏன் என்பது ஆதித்யாவிற்கு நன்கு புரிந்தது. இருப்பினும் அதை பற்றி அவர்களிடம் எதுவும் கேட்காமல் தடுமாறியபடியே எழுந்து நின்றான். தனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் இருக்கும் மிருதாயினி பாத்திரத்தை பார்த்து, நீ இப்போது வெளியே வா என்று கட்டளையிட்டான். அப்போது அவன் இடது கையை நீட்ட அந்த மோதிரத்தின் வழியாக திடீரென ஒரு தங்க நிறத்தில் மின்னக்கூடிய மிருதாயினி பாத்திரம் வந்தது. அதற்குள் அந்த நித்திய மோட்சம் மருந்தை ஊற்றி அதனிடம், மிருதாயினி, உனது திறமையை காட்டு. இதற்கு முன்பு நீ கொடுத்த மருத்துவ சக்தியைப் போல் இப்போதும் இந்நகரம் முழுவதும் நீ இந்த மருந்தை காற்றில் பரவ செய்து
அனைவரையும் குணமாக்க வேண்டும் என்று மிருதாயினி பாத்திரத்தினிடம் கூறினான். அப்படியே ஆகட்டும் பிரபு, நீங்கள் கூறியபடியே செய்து முடிக்கிறேன் என்று கூறி அது திடீரென மீண்டும் முன்பு போல காக்கும் கவசமாக மாறி நின்றது. அதே நேரம் தூக்கி வீசப்பட்ட குலவன் மற்றும் அவரது வீரர்கள் தடுமாறியபடி எழுந்து, என்ன நடக்குது, என்ன சக்தி இவ்வளவு நேரம் இங்கு சண்டையிட்டது என்று அவர்கள் சிறிது ஒளிந்தபடியே பார்த்தனர். ஏனெனில் ஆதித்யா உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தியும் சூறாவளிலிருந்து வந்த ராட்ச சக்தியும் இவர்கள் எண்ணி பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. அதனால்தான் குலவன் இச்சண்டையில் சண்டையிட்டு தன் உயிரை விடுவதை விடவும் இதை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு சண்டையிடலாம், முதலில் அங்கு வந்தவனை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று அவன் அந்த சண்டையில் பங்கு கொள்ளாமல் மறைந்திருந்து நடக்கும் சூழ்நிலையை பார்த்தான். யாழிக்கு அது விசித்திரமாக இருந்தது. இவர்களை நோக்கி வந்த அந்த அசுர படை எங்கு சென்றது என. இருப்பினும் யாழி முழு கவனத்தையும் ஆதித்யாவின் மீது திருப்பியதால் அவர்களை பற்றி அது இப்போது யோசிக்கவில்லை. ஆதித்யாவின் நிலைமையே அதற்கு முதன்மையாக தோன்றியது. காற்றில் பறக்கவிட்ட மிருதாயினை பாத்திரத்திலிருந்து அந்த மருந்தின் மனம் இப்போது அந்த பனிப்பிரதேசம் முழுவதையும் ஒரு தெய்வீக நறுமணத்தால் நிறைத்தது. ஆதித்யா, நீ நலமாக இருக்கிறாயா என்று ராணி துர்காதேவி பதற்றத்துடன் கேட்டாள். ஆதித்யா அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகையில் ஒரு முதிர்ச்சியும் ஆழமான சோகமும் கலந்திருந்தது. நான் நலமாக இருக்கிறேன் ராணி, ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் முடியவில்லை. இந்த மருந்து மக்களை குணப்படுத்தும் என்பது உண்மைதான், ஆனால் இதுவே இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய போருக்கு காரணமாகப் போகிறது என்பதையும் நான் இப்போது உணர்கிறேன். அவன் சொன்னது புரியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது அந்த பனிப்பிரதேசத்தின் எல்லையில் இருந்த பனிப்பாடைகள் திடீரென வெடித்து சிதறின. அங்கிருந்து குலவன் தலைமையிலான அசுர கூட்டம் மீண்டும் முன்னேறி வந்தது. ஆனால் இம்முறை அவர்கள் மட்டும் வரவில்லை. அவர்களுக்கு பின்னால் வாகை ராட்சசன் சொன்னது போல வானத்திலிருந்து இறங்கிய கருப்பு நிற நிழல் உருவங்கள் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்து நின்றன. ஆதித்யா தனது கையில் இருந்த நீல நிற வாளை மீண்டும் கையில் எடுத்தான். இப்போது அந்த வாள் ஆதித்யாவின் கட்டளைக்கு காத்திருக்கவில்லை. அதுவே ஆதித்யாவின் நாடி துடிப்புடன் இணைந்து இயங்கத் தொடங்கியது. சதுரரே, நீங்கள் சொன்னது சரிதான். இந்த போர் இனி எனக்கும் அவர்களுக்குமானது மட்டுமல்ல, இது காலத்திற்கும் இருளுக்கும் இடையிலான போர் என்று ஆதித்யா தனக்குள் முணுமுணுத்தான். அவனது விரலில் இருந்த பிரபஞ்ச கால மோதிரம் ஒரு பயங்கரமான ஒலியை எழுப்பியது. காலம் மீண்டும் ஒருமுறை உறைந்து போக தயாரானது. ஆனால் இம்முறை காலத்தை கட்டுப்படுத்தப் போவதில்லை, காலத்தையே மாற்றப் போகிறான். காத்திருங்கள். அடுத்த பாகத்தில் ஆதித்யாவின் முதல் போர் வியூகம் ஆரம்பம். வீரன், அத்தியாயம் 124. மந்திர வியூகம், விழித்தெழும் வீரர்கள். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.